தப்பாது தாளம் தப்பாது இவளாடும் சுகமான ஆட்டம். இவள் இடையினில் உடையொரு தடையில்லை, இது பலருக்கு பொருள் தரும் கடையில்லை. எங்கும் காணாத அங்கம் சங்கீதமே. தாளம் தப்பாது இவளாடும் சுகமான ஆட்டம். இவள் இடையினில் உடையொரு தடையில்லை, இது பலருக்கு பொருள் தரும் கடையில்லை. எங்கும் காணாத அங்கம் சங்கீதமே. மிஸ்டர் ஓல்மேன், இவ்வளவுதானா? இதுக்கு போய் ஒரு நைட்டே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. நைட்டே வேஸ்ட் பண்ணிட்டேன்னா என்ன சொல்ற? சரி சரி, 500 ரூபாய் எடுங்க. 500 ரூபாயா? எது கேக்குற? அதான் முதல்ல கொடுத்துட்டேனே. பொண்ணா பாவம், தின்னாதான் தீரும். ஐயோ, இது ரொம்ப அநியாயம். சும்மா இருந்தவங்கிட்ட இன்னொரு 500. இது என்ன நியாயம்? இது தரங்கிட்ட இந்த தொழிலுக்கு தர்மமாவது நியாயமாவது. இதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கு? மரியாதையா பணத்தை எடுங்க. இத வாங்கிட்டு போய் சேரு போ. என்ன இன்னொரு 500 வேணுமா? எண்ணி பாக்குறேன். பாய். என்னடா அது அக்கிரமா? ஏமா ராணி, குழந்தைய ஒண்ணு விட்டு ஒரு நாள் அழைச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட இங்கேயே நர்சிங் ஹோம்ல சேர்த்துட்டீங்கன்னா அப்பப்போ வைத்தியம் செய்யறதுக்கு எங்களுக்கும் சௌகரியமா இருக்கும். சில சமயம் எக்ஸசைஸ் செய்ய வைக்கிறது மூலமாவும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பாக்கலாம். வேணும்னா நீங்க யாராவது ஒருத்தர் குழந்தைக்கு துணையா இங்கேயே இருக்கலாம். என்ன சொல்ற? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு பதில் சொல்றேன். டேக் யுவர் ஓன் டைம். What is it? I'm ready. Get up. ஏன்? உன் சதையை அனுபவிக்கிறதுக்காக உன்னை நான் இங்க வர சொல்றேன். நீ ஏன் இந்த நிலைமைக்கு மாறினேன்னு உன் கதையை தெரிஞ்சதுக்காகத்தான். ஆமா, நான் ஒரு சினிமா கரவசனக்கத்தா டைரக்டர். என் பேரு என் கதை என்ன? காவியமா, ராமாயணமா, சினிமாவா எடுக்க? எத்தனையோ புதுவிதமான கதைகளை தான் இது வரைக்கும் சொல்லி பார்க்கிறோம். அதுல உன் கதையும் ஒரு மாறுதலா இருக்கட்டுமே. அதனால்தான் இப்போ விலைமாதருடைய வேதனை கதையை, கால்கசுடைய கண்ணீர் கதையை படமாக்கினா அதை பார்க்கிற இளம் பெண்ணுடைய உள்ளத்துல ஒரு மாறல் பேர் ஏற்படுத்து இல்லையா? அதுக்காகத்தான். ரொம்ப சாமர்த்தியமா பேசுறீங்க சார். கால் கேர்ள் சப்ஜெக்ட்லயும் ப்ராஸ்டியூட் சப்ஜெக்ட்லயும் கவர்ச்சி அதிகமா இருக்குமே, அத கேஷ் பண்ணிக்கலாம்னு தானே? கவர்ச்சிங்கிறது எங்களை பொறுத்தவரை 2ஆம் பட்சம் தான். ஏன் சார், சினிமாவினாலதான் இந்த உலகமே கெட்டு போறதா சில பேர் சொல்றாங்களே. திருத்துறதா நாங்க சொல்றோம், கெடுத்துறதா சில பெரியவங்க சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டா அது ரெண்டுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சினிமாவனால இந்த சமுதாயத்தை திருத்த முடியும்னா அப்புறம் அரசாங்கம் இருக்கு, கோர்ட் இருக்கு,
போலீஸ் எதுக்கு, காவல் எதுக்கு? சினிமா படம் எடுத்தே திருத்த வேண்டியதானே? இஸ் இட் பாசிபிள்? அதே மாதிரிதான் சினிமாவனால சமுதாயம் சீரழிஞ்சிருந்தா சொல்றோம். சினிமா உலகம் வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 50 வருஷம் இருக்குமா? அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல பாவங்களே நடக்கலையா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம் எதுவுமே நடக்கலையா? சரி வேண்டாம், ராவண எந்த சினிமாவை பார்த்தா சீதை சிறை எடுத்தான்? பாவ புண்ணியங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுலயும் இருக்கு. தண்டனைக்கு பயப்படுறவன் தப்புகளை செய்ய மாட்டேங்கிறான், எதுக்கு துணிஞ்சவன் எதையும் செய்யறான். அது சரி, உன் கதை என்னன்னு கேட்கறதுக்காகத்தான உன்னை இங்க நான் வர சொன்னேன். உன் கதையை சொல்லாம என் கருத்துக்களை கேட்டு பேசாம உட்கார்ந்தா எப்படி? சொல்றேங்க. இப்ப நீங்க கால்களா சந்திக்கிற இந்த ராணிதான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால காலேஜ்களா இருந்தா. அப்போ என்னடி வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு அவசரம்? ஆமாண்டி, நேரமாச்சுன்னா வீட்டுல தேடுவாங்க. சும்மா ஒரு காபி சாப்பிட்டுட்டு போயிடலாம். வேணும், அதெல்லாம் வேண்டாம், நான் போகணும். சின்ன பப்பா ரொம்ப தான் பயப்படுறா. ஏ பாடினா சரி, உங்களுக்காக வரேன். ஏண்டி சாரு, எப்ப பார்த்தாலும் நம்ம ராணி காப்பியை தவிர வேற எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாளே. அதானே, பில்லு குடுக்கணுமே பயப்படுறியா? பில்ல வேணா நாங்க தரோம், நீ சாப்பிட்டுடி. பில்லுக்கு நான் பயப்படலடி, எங்க அப்பா அம்மாவுடைய சொல்லுக்கு தான் பயப்படுறேன். காஃபி சாப்பிட கூட நான் ஹோட்டலுக்கு வரேன்னு தெரிஞ்சா எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுடுவாரு. டேய் சங்கர், அதோ அந்த ஸ்வீட் 18 உட்கார்ந்துகிட்டு இருக்க, எப்படி நல்லா இருக்குல்ல? அந்த மேக்ஸியா சொல்ற? போடா மடையா, ப்ளூ தாவணியில மஞ்சள் ஜாக்கெட்ட போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு அழகா பியூட்டி குயின் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காளே, அவள சொல்றேன்டா. அவ உண்மையிலே குயின் தான்டா. என்னடா சொல்ற? அவ பேரே ராணிதான். ஏஷாம், மத்த பெண்களை உன் வலையில ஈஸியா சிக்க வைக்கிற மாதிரி இவகிட்ட நடக்காது. வீணா ஏண்டா எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விடுற? எந்த பொறுத்த வரையில எட்டாத பழம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன் பார்வதி, ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வர்ற ஒரு பொண்ணுக்கு காலேஜ் 3:30 மணிக்கு விட்டா வீட்டுக்கு வந்து சேர 1.5 மணி நேரம் ஆகுமோ? அது வந்துப்பா, என் தோழிங்க எல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னு காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல காஃபி சாப்பிட போயிருந்தேன். உன் பொண்ணு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா நீ காஃபி போட்டு தரது இல்லையா? தராங்கப்பா, ஆனா என் சிநேகிதங்க எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்கன்னு தான் இன்னைக்கு காலேஜ்ல தோழிகள்லாம் காஃபி சாப்பிடலாம்னு கூப்பிடுவாங்க, நாளைக்கு ஒரு கிளாஸ் கட் பண்ணிட்டு சினிமாவுக்கு போறான்னு கூப்பிடுவாங்க. இப்படி அவங்க சொல்றதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டே போனா ஒரு பொண்ணுடைய எதிர்கால வாழ்க்கை 4 பேர் மதிக்கிற மாதிரி அமையாது, மிதிக்கிற மாதிரி தான் அமையும். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்கப்பா. நாளையில இருந்து காலேஜ் விட்டதும் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். என்னடி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? வாடி, வழக்கம் போல காப்பி சாப்பிட்டு போவ. நான் வரலடி, காலேஜ் விட்டதும் நேரா வீட்டுக்கு வரேன்னு காலையிலேயே சொல்லிட்டு வந்தேன். எனக்காக அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியா? பை பை. இந்த காலேஜ்ல BA ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ராணிங்கிற ஒரு பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க அப்பா மிஸ்டர் சதாசிவம் கார் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஜெனரல் ஹாஸ்பிடல் சேர்த்திருக்காங்க. இந்த விஷயத்தை அவர் மக ராணி கிட்ட சொல்லி உடனே அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஐயோ, அப்படியா? அந்த ராணி நான் தாங்க. அப்படியா? சீக்கிரமா வாங்க. பலமா அடிபட்டு இருக்கிறதுனால அவர் உயிருக்கு எந்த நிமிஷத்திலும் ஆபத்து ஏற்படலாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ப்ளீஸ் கெட் இன் குயிக். சீக்கிரம் புறப்படுங்க. யார் நீங்க? எங்க அப்பா ஏதோ ஆபத்துல இருக்காருன்னு போய் சொல்லி ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? மேரா தோஸ்த், நீங்க மேலே இருங்க, இவளை நான் பாத்துக்கிறேன். இங்கிருந்து இவ தப்பிச்சு போயிடுவாங்கிற அனாவசியமான பயம் உங்களுக்கு வேணாம். அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. வராதீங்க, கிட்ட வராதீங்க. ஐயோ,
என்னங்க வழக்கமா 4 மணிக்கெல்லாம் காலேஜ் விட்டு வந்துடுற நம்ம பொண்ணு இன்னைக்கு ராத்திரி 10 மணி ஆயும் வரலையே. என்ன பண்ண சொல்ற? எங்க போய் தேட சொல்ற? போலீஸ்லயாவது ரிப்போர்ட் கொடுங்களேன். வயசுக்கு வந்து ஒரு பொண்ணை காணோம்னு நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது ஒண்ணுதான், நம்ம பொண்ணோட எதிர்காலத்துக்கு படுகொலை வெட்டுறது ஒண்ணுதான். அப்ப என்னதான் செய்ய போறீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? கதையை சொல்லி முடிச்சதும் கண்ணீர் விட்டு கவலைப்பட வேண்டியவ கலகல